பக்தி ஒன் யூடியூப் சேனல் வழியாக இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் ஆன்மீக ஸ்தலங்கள் என்கின்ற வகையிலே நவக்கிரக ஸ்தலங்கள், அதாவது நவக்கிரக கோயில்கள் என்று சொல்லக்கூடிய 9 கோவில்களை பற்றி இன்றைக்கு நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நவக்கிரக ஸ்தலங்களிலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று 9 நவக்கோள்களுக்கும் கும்பகோணம், தமிழ்நாட்டிலே கும்பகோணத்தை சுற்றிதான் இந்த 9 நவக்கிரக கோவில்களும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுமே சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. நவக்கிரகங்களை அனைத்து நவக்கிரக ஸ்தலங்களுக்கும் நாம் ஏன் செல்ல வேண்டும்? பொதுவாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவர் ஏன் நவக்கிரகங்களை ஒரு முறையாவது, வாழ்க்கையில் ஒரு முறையாவது நவக்கிரக கோவில்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 9 கிரகங்கள் நமக்கு ஆற்றலை வழங்குகின்றன. இன்னும் எத்தனையோ நட்சத்திரங்கள், தெரியாத கிரகங்கள், கோள்கள் இருந்தாலும் கூட இந்த 9 கோள்கள் என்பது மனிதனுடைய வாழ்விலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே அது சூரியன் முதல் ராகு கேதுக்கள் வரை, நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வரை கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே அதனுடைய கதிர்வீச்சுக்கள் மிக பிரமாதமாக விழுகிறது. சரியான கோண அளவிலே இந்த கோவில்களிலே அமைந்திருக்கிறது. அங்கே அமைந்திருக்கிற கோவில்கள் அந்தந்த கிரகங்களுடைய ஆற்றலை கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்ற கோவில்களாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நவகிரக கோயில் கும்பகோணம் பகுதியை சுற்றி அமைந்திருக்கிறது. இப்படி அமைந்த காரணத்தினாலே நாம் அங்கு ஒரு முறை சென்று வந்தால் நம் ஜாதகத்திலே எத்துணையான தோஷங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அனைத்து கோள்களும், இந்த 9 கோள்களிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் சரி செய்து கொள்வதற்காக, சமன் செய்து கொள்வதற்காக நாம் ஒரு முறை ஏதும் சென்று வர வேண்டும். வருடம் ஒரு முறை சென்று வருவது என்பது மிகச் சிறப்பு. சூரியனார் கோவில், சூரியன் எல்லா கோள்களுக்கும் தலைமை கோளாக விளங்கக்கூடிய சூரியன், அந்த சூரியன் என்கின்ற அந்த நட்சத்திரத்தில் கோள்களில் தான் ஒளிகளை வாங்கி கிரகித்து மற்ற கோள்கள் மனிதர்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூரியனுடைய தலைமையாக கொண்டிருக்கிற அந்த சூரியனார் கோவில் என்பது கும்பகோணம் அருகில் அமைந்திருக்கிறது. இந்த சூரியனார் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருகின்ற பொழுது உங்களுக்கு தலைமை பண்பும் நிர்வாகத்திறன் ஏற்படும். முதலில் ஒரு மனிதனுக்கு நிர்வாகத்திறன் என்பது எந்த தொழிலை செய்தாலும், எந்த வேலையை செய்தாலும், அவர்களுக்கு குடும்ப நிர்வாகம் செய்தாலும், பெண்களாக இருந்தால் அல்லது ஒரு கம்பெனி நிர்வாகமாக இருந்தாலும், வேலைக்கு சென்றாலும், எதை செய்தாலும் முதலிலே ஆன்ம பலம் பெற வேண்டும் என்று சொன்னால், நிர்வாக ஆற்றல் வர வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சூரியன் தான் நமக்கு, அந்த கதிர்வீச்சு தான் நமக்கு மிக மிக தேவைப்படுகிறது. அந்த ஆற்றலை அள்ளி வழங்கக்கூடிய இடமாக இந்த சூரியனார் கோவில் விளங்குகிறது. எனவே சூரியன் எப்படி இருந்தாலும் சரி, நீசம், உச்சம், ஆட்சி என்று எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சூரியனார் கோவிலுக்கு சென்று அங்கே நிதர்சனமாக அமைதியாக அமர்ந்து ஒரு 1.5 மணி நேரம், பொதுவாக எந்த கோவில்களிலுமே சென்று 1.5 மணி நேரம் அமைய வேண்டும். ஒரு ஜாம காலம் என்று சொல்வார்கள். ஒரு ஜாமம் என்பது 1.5 மணி நேரம். இங்கே சூரியனார் கோவிலே நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம், குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம், 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் அங்கே அமர்ந்து நீங்கள் அந்த கோவிலை வழிபட்டு அங்கே தீபமேற்றி வைத்துவிட்டு சூரியனுடைய அனுக்கிரகங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வணங்கி அங்கே அமர்ந்து நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய நிர்வாகத்திறன், அந்த ஆற்றல் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வில் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, ஆளுமை செய்யக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு தானாகவே அமையும். இதை நீங்கள் பரிசோதித்து பார்த்தால் கண்டிப்பாக நீங்க நிச்சயமாக உணர்வீர்கள். எனவே சூரியனார் கோவிலுக்கு யாரெல்லாம் செல்லலாம் என்று சொன்னால் அனைவரும் செல்லலாம். அதிலும் குறிப்பாக மேச லக்கினம், சிம்ம லக்கினம், தனுசு லக்கினம், இந்த மேஷம், சிம்மம், தனுசு இவை ராசியாக கொண்டவர்களும் அந்த சூரியனார் கோவிலுக்கு செல்வது முதல் சிறப்பு. மற்ற லக்கினங்கள், ராசிக்காரர்களை விட இவர்களுக்கு மிக கூடுதலான சிறப்பாக அமையும். திரிகோண ஸ்தானங்களாக அங்கே மேசத்திலே சிம்மம், மேசத்திலே உச்சம் பெறுகிறார். சூரியன் சித்திரை மாதத்திலே உச்சம் பெறுகிறார். சிம்ம ராசியில ஆட்சி பெறுகிறார். தனுசு ராசியிலே குருவின் வீட்டிலே அது மிகச் சிறப்பான ஒரு காலமாக தொடங்கும். எனவே அந்த குருவின் வீட்டிலே சூரியன் வருகிற காலம் ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு, அதனால்தான் 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்களாக அமைந்திருக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்களும் லக்கினக்காரர்களும் அங்கே சென்று வருவது சால சிறந்ததாக அமையும். மேலும் 1ஆம் தேதி பிறந்தவர்கள், 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28, 1ஆம் நம்பர்களுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களும் அங்கே சென்றுவது மிகச் சிறப்பாக அமையும். நீங்கள் சூரியன் உங்கள் ஜாதகத்தில்
எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த பாவங்களோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த லக்ன ராசி என்பவர்கள் சென்றுவது முதல் தரமான யோகத்தையும் மற்ற லக்ன ராசி என்பவர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே சூரியனுடைய அருளை ஆற்றலை அனைவரும் பெற்றிட நீங்கள் சூரியனார் கோவிலுக்கு வருடம் ஒருவரை சென்று வணங்கி வாருங்கள் என்று சொல்லி, அடுத்தபடியாக மதி என்று சொல்லக்கூடிய சந்திரன், இந்த மதி என்று சொல்லக்கூடிய சந்திரன், மதி என்று சொன்னால் நவக்கோள்களிலே சந்திரனை குறிக்கும், அறிவு என்று சொல்லக்கூடிய ஆற்றலை குறிக்கும். அப்பொழுதுக்கு நமக்கு கற்பனை வளம், நம்மளுடைய சிந்தனா சக்தி, இதையெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு கோள் என்று சொன்னால் அது சந்திரன். இந்த சந்திரனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கின்ற பொழுதுதான் சூரியனுடைய ஆன்ம பலம் கிடைத்தாலும் சந்திரனுடைய அந்த மதியினுடைய நுட்பம் நமக்கு கிடைக்கத்தான் நம்மளுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். நாம் ஒரு திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்மளுடைய சிந்தனா சக்தி அதிகமாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்ற ஒரு நவக்கிரக கோவில் தான் திங்களூர் அருகிலே அமைந்திருக்கிற, கும்பகோணம் அருகிலே இருந்து திங்களூர் என்கிற ஊரிலே அமைந்திருக்கிற இந்த சந்திரனுடைய ஆலயம். சந்திரனுடைய ஆலயத்துக்கு சென்றால் உங்களுக்கு மனது முதலில் அமைதியாக, மிக மிக அமைதியான ஒரு சூழ்நிலை உணர்வீர்கள். மனதிலே ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், கோபம், படபடப்பு, தேவையற்ற கோப குணங்கள் இதெல்லாம் சாந்தமாகி அறிவு புலம் வேலை செய்யாமல் இருக்கும், அறிவு கூர்மையாகும். எனவே சந்திரன் எந்த நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு சந்திரன் கெட்டுவிட்டால் மதிகெட்ட ஜாதகம் சொல்வார். மதி என்று சொன்னால் அந்த மதிகெட்ட ஜாதகம் என்றால் அவர்களால் சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறுவார்கள், அவர்கள் மனக்குழப்பம் அடைவார்கள், மனச்சோர்வடைவார்கள். எனவே மனம் என்று சொன்னாலே அது காரமான ஒரு கிரகமாக சந்திரன் பார்க்கப்படுகிறது. எனவே அன்பர்கள், எந்த ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் எந்த ராசியில் இருந்தாலும் நீங்கள் வருடம் ஒரு முறை திங்களூருக்கு சென்று அந்த திங்களூரில் வீற்றிருக்கிற சந்திர பகவானை நீங்கள் தரிசனம் செய்து அங்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவு செய்து அமர்ந்து மதியை, நம்முடைய ஆற்றலை சந்திரன் மூலம் பெற்று மனம் தெளிவடைந்து நீங்கள் வருவதற்குண்டான சூழ்நிலைதான் உங்கள் வாழ்க்கையில் கை கொடுக்கும். எனவே இங்கே சந்திரன் என்று சொன்னால் கடக ராசியிலே பிறந்த அன்பர்கள், கடக லக்னத்திலே பிறந்த அன்பர்கள், விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திலே பிறந்த அன்பர்கள், அதே போல மீன ராசி மீன லக்னத்திலே பிறந்த அன்பர்கள், இவர்கள் எல்லாம் அங்கே சென்று வருவது சால சிறந்ததாக அமையும். மற்ற ராசி லக்னத்தை விட இது கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். எந்த லக்ன ராசியாக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வருடம் ஒரு முறை சென்று வருவது மிகச்சால சிறந்ததாக இருக்கும். எனவே மதியை நாம் வெல்ல வேண்டும், மதி நமக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், மன தெளிவு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த இரண்டாவதாக வீட்டிருக்கிற இந்த திங்களூர்ல இருக்கிற சந்திர பகவானை விட்டு நீங்கள் மன தெளிவடைந்து விடுங்கள் என்று சொல்லி, அடுத்தபடியாக தைரியம், வீரம், செயல் திறன் அனைத்தையும் கொடுக்கிற ஒரு மனிதனுக்கு தேவையான அத்துணையும் வாரி வழங்குகிற செவ்வாய் பகவானுடைய அருளை பெற்று வர வேண்டும் என்று சொன்னால், செவ்வாயினுடைய ஆற்றலை கிரகித்து நமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில், இந்த வைத்தீஸ்வரன் கோவில் மிக மிக சிறப்பான ஒரு கோவிலாக கும்பகோணம் அருகிலே அமைந்திருக்கிறது. ஆக இந்த வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் பகவானுக்கே உரிய சிறப்பான ஒரு ஸ்தலம். நவக்கிரக ஸ்தலங்களிலே செவ்வாய் பகவானுக்கு மிக முக்கியத்துவமான ஒரு கோவிலாக வைத்தீஸ்வரன் கோவில் செயல்படுகிறது. எனவே நாம் ஏன் அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே நமக்கு தைரியம் வர வேண்டும். நாம் என்னதான் முடிவு செய்தாலும் ஒரு மனிதன் வெற்றி பெற்ற மனிதர்களை எல்லாம் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முதலிலே தைரியம் இருக்கும். வெற்றியோ தோல்வியோ ஒருவன் துணிந்து எதையும் செயல்படும் போதுதான் அவனால் வெற்றி கோட்டையை அடைய முடியும். ஒரு சூழ்நிலையிலே ஒரு தசாபுத்தி காலங்களில் அவனுக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் தொடர்ந்து வெற்றி பெறுபவன், போராடுபவன், போராட்ட குணம் கொண்டவன் தான் வாழ்வில் வெற்றி அடைகிறான். அப்படிப்பட்ட அந்த போராட்ட குணங்களை வழங்கக்கூடிய செவ்வாய், இந்த செவ்வாய் பகவானுடைய அருள் அங்கே வைத்தீஸ்வரன் கோவிலிலே நிரம்ப ஈர்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்திலே சென்று நீங்கள் 1 மணி நேரம் அமர்ந்து அங்கே கோபதாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு, கோபம் என்றாலும் கூட சரியான கோபமாக அமைய வேண்டும். முரட்டு கோபங்கள் வரக்கூடாது. அப்பதான் மனிதனுடைய சரியான வழியில் செல்ல முடியும். முரட்டு கோபமானால் அது ஆபத்தாக முடியும். எனவே செவ்வாயினுடைய நல்ல ஆற்றலையும் அதே சமயத்திலே வேகத்தையும் வேண்டும் நமக்கு என்று சொன்னால், அந்த வேகமும் வேண்டும், விவேகமும் வேண்டும், அதே சமயத்தில் போர் குணமும் வேண்டும், எதிரிகளை துவம்சம் செய்து வெற்றி அடையக்கூடிய அந்த திறமையும் வேண்டும், புஜபலம் வேண்டும், அனைத்தும் வேண்டும், உடல் பலம் வேண்டும், தோல் வலிமை வேண்டும் என்று சொன்னால் செவ்வாய் பகவானுடைய அருள் ஆசி நமக்கு கண்டிப்பாக வேண்டும். எனவே அன்பர்கள், இந்த நவகிரக ஸ்தலங்களிலே முக்கியமாக 3வது
கோளாக கருதப்படக்கூடிய வரிசையிலே வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய அருளை பெறுவதற்காக வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அந்த ஆலயத்திலே நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியாளராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை செல்வது சால சிறந்தது, இல்லை என்று சொன்னால் ஒரு முறையாவது சென்று நவக்கிரக கோயிலில் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக புதன் புதன் பகவான் என்று சொன்னாலே மதி, அதாவது அறிவுக்கு எப்படி சந்திரனை மதி என்று சொல்கிறோம், அதே போல நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை, விவேகமான விஷயங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு கோள் தான் நமக்கு புதன். இந்த புதனுடைய ஆற்றல் நிரம்ப பெற்றால் நம்மளுக்கு விவேகம் கூடுதலாக இருக்கும். நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய அறிவு என்பது பொதுவானது, நுண்ணறிவு என்பதை வழங்கக்கூடிய ஒரு சக்தி புதன் என்கின்ற கோளுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த நுண்ணறிவு, விவேகம், திட்டமிடுகிற ஒரு தன்மை, ஒரு செயலை நீங்கள் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டால்தான் நீங்கள் சரியாக செயல்பட முடியும். திட்டமிடாமல் ஏனோ தானோ என்று செய்ய முடியாது. எந்த காரியமும் திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும். ஆக இந்த திட்டமிடக்கூடிய ஆற்றலையும் நுண் அறிவையும் விவேகத்தையும் வழங்கக்கூடிய கல்வியையும் உங்களுக்கு கல்விக்குரிய கிரகமாகவே புதன் பார்க்கப்படுகிறது. எனவே கல்விக்குரிய கிரகமாக இருக்கக்கூடிய இந்த புதன் ஒருவருக்கு சிறப்பாக இருந்தால், அல்லது ஜாதகத்தில் புதனுடைய ஆற்றல் குறைவாக இருந்தால், அதை மேம்படுத்திக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நேராக அங்கே சென்று புதனுடைய ஸ்தலமான திருவெண்காடு, அந்த திருவெண்காட்டிலே புதனுடைய ஆற்றல் மிக அற்புதமாக குவிகிறது. அங்கே அகோர மூர்த்தி வடிவிலே புதன் பகவான் வீட்டிருக்கிறார். அகோர மூர்த்தி என்கின்ற ஒரு அந்த அகோர மூர்த்தி வடிவிலே இருக்கிற புத பகவானுக்கு அங்கே சிறப்பான பூஜைகள் செய்யப்படுகிறது. அங்கே ஒரு 3 குளங்கள் இருக்கும். அந்த 3 குளங்களிலும் நீங்கள் நீராடி விட்டு, அங்கே நீங்கள் அறிவை தேடி, மதிநுட்பத்தை தேடி நீங்கள் அந்த அகோர மூர்த்தியை வழிபட்டு விட்டு 17 தீபங்களை வைத்து விட்டு அங்கே 1 மணி நேரம் அமர்ந்து, இந்த விவேகமும் புத்திசாலித்தனமும் எனக்கு வேண்டும், திட்டமிடும் தன்மை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டே அமர்ந்திருந்து விட்டு 1 மணி நேரம் எதையும் சிந்திக்க வேண்டியதில்லை. இந்த ஆற்றல்கள் எனக்கு நிரம்ப வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தாலே போதும். அந்த ஆற்றலினுடைய தன்மை அதிகரித்து நீங்களே உணர்வீர்கள். அப்படிப்பட்ட ஆற்றலை அள்ளி வழங்குகிற அந்த திருவெண்காட்டுக்கு சென்று புத பகவானுடைய ஆற்றலை நீங்கள் சிறப்பாக பெற்றுவார்கள் என்று சொல்லுகிறேன். வருடம் ஒரு முறை தவறாமல் செல்லுங்கள். நவக்கிரக கோள்களின் 4வது கோளான புதன் பகவான் திருவெண்காடு சென்று வணங்கி ஆற்றலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அடுத்தபடியாக வியாழ பகவான் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான், இந்த குரு பகவானுடைய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பொழுது அவருடைய அந்த தன்மை என்பது சாந்தமாகவும், மற்றவர்கள் மதிக்கக்கூடிய பண்பையும் அந்த குரு பகவான் வழங்குவார். நம்முடைய செயலால் நாம் கௌரவிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு மற்றவர்களுடைய பாராட்டு வேண்டும். நாம் நடந்து கொள்கிற விதம் சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே கோவில்களிலே நிர்வாகம் பண்ணுபவர்கள், ஆலய பணி செய்பவர்கள், பெரிய பெரிய மடாதிபதிகள், மிகப்பெரிய கருவூலம் என்று சொல்லக்கூடிய ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அரசு கஜானாவை ஆளுமை செய்பவர்கள், தலைமை செயலகம், மிகப்பெரிய நிர்வாகம் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் பெரிய பணத்தை கையாளுபவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் இங்கே குரு பகவானுடைய அருள் பெற்றவர்கள். எனவே இந்த குரு பகவானுடைய அருள் சிறப்பாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் நீங்கள் நேராக ஆலங்குடி, குரு பகவானுடைய ஸ்தலமான ஆலங்குடிக்கு சென்று, அந்த ஆலங்குடியிலே குரு பகவானுடைய பாதம், அங்கே நீங்கள் போய் அந்த ஆலங்குடியிலே பாதத்தை உங்கள் பாதம் பட்டாலே உங்களுடைய அந்த தெய்வீக தன்மையை உங்களுக்கு வழங்குவதற்கு அந்த ஆலங்குடி கோவில் சிறப்பாக அமையும். எனவே குரு பகவானுடைய ஆற்றல் நமக்கு வேண்டும், நாம் பிறர் போற்ற வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஒரு நல்ல பெயர் வேண்டும், நற்பெயர் எடுக்க நினைப்பவர்கள் எல்லாம் இந்த ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும். ஏன் இன்னும் சொல்ல போனா அனைத்து ஆற்றல்களையுமே வழங்கக்கூடிய குரு பகவானுடைய அருள், தேவகுரு என்று சொல்லக்கூடிய இந்த குருவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. அந்த சக்தியை வழங்கும் இடம்தான் ஆலங்குடி என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் அருகிலே தான் அமைந்திருக்கிறது. அனைத்தும் கும்பகோணம் அருகில் தான் அமைந்திருக்கிறது. எனவே இந்த ஆலங்குடிக்கு செல்லுங்கள். ஆலங்குடியிலே 16 தீபங்களை, நல்லெண்ணெய் தீபங்களை அங்கே வைத்து விட்டு இந்த குரு பகவானை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு அங்கே 1 மணி நேரம் செலவு செய்து அமர்ந்து தியானம் செய்துவிட்டு, என்னுடைய சிந்தனைகள் செயல்களால் நான் போற்றப்பட வேண்டும், எனக்கு வரக்கூடிய குழந்தைகளால், என்னுடைய குழந்தைகளால் நற்பெயர் கிடைக்க வேண்டும், குழந்தைகளுடைய வாழ்வு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பகவான் தான். எனவே குழந்தைக்கு காரகமான குரு பகவானுடைய ஆற்றல் கிடைத்தால் உங்கள் குழந்தைகள் மிக சிறப்பாக சமுதாயத்தில் பெயரெடுத்து வருவார்கள். உங்களையும்
அந்த பண்போடு பார்த்துக் கொள்வார்கள். தங்களுக்கே உரிய அந்த தாய் தந்தை ஸ்தானத்தை மதிக்கக்கூடிய ஆற்றலையும் குரு பகவான் வழங்குவார் என்கிற காரணத்தினாலே நீங்கள் ஆலங்குடிக்கு சென்று வணங்கி வாருங்கள் என்று சொல்லி, அடுத்தபடியாக சுக்கிர பகவான் வாழ்வினுடைய இன்பங்களை அள்ளி வழங்குபவர். பணத்தை தினசரி புழங்கக்கூடிய பணத்தை கொடுப்பவர் சுக்கிரன். பெரிய தனத்தை, பெரிய கருவூலம், பொது சொத்துக்களை கொடுப்பவர் குரு பகவான் என்று சொன்னால், தேவகுரு குரு பகவான் என்று சொன்னால், உங்களுக்கு தேவையான பணத்தையும், உங்களுடைய இல்வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும், இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பணத்தையும், சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலையும் அதிகமாக வழங்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். அதனால சுக்கிரன் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது என்று சொல்வார். அப்ப சுக்கிரன் என்கின்ற ஒரு கோள் உங்களுக்கு பணத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு கோள், உங்களுக்கு என்று தனியாக கொடுக்கக்கூடிய கோளாக, நீங்கள் செல்வந்தராக சுகபோகங்களை அனுபவித்து வாழக்கூடியவராக இருப்பீர்கள். அப்ப இதுல என்ன காம சுகம் என்று சொல்லக்கூடியதையும் சுக்கிர பகவான் தான் வழங்குகிறார். அதை அளவோடு வழங்குபவரும் அவர்தான். அளவுக்கு மீறின ஆபத்தையும் உருவாக்குவரும் அவர்தான். ஆனால் இதை சமம் செய்ய வேண்டும். இதிலுமே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு சமமான அளவிலே நமக்கு மனதளவிலே ஒரு கட்டுப்பாடு வேண்டும். இந்த கட்டுப்பாடுகளை வழங்குபவர் சுக்கிர பகவான். ஆக உங்க ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருக்கிறது என்று நினைத்தாலும் அங்கே சென்றால் சமன் செய்து கொள்ள முடியும். எனவே இந்த சுக்கிர பகவான் நவக்கோள்களிலே முக்கியமான ஒரு கோளாக கருதப்பட்டு கும்பகோணம் அருகிலே கஞ்சனூர் என்கின்ற ஊரிலே மிக சிறப்பாக அற்புதமான அருளாசி சென்று கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவானுடைய அருள் கிடைத்தால் அத்துணை செல்வங்களும் அத்துணை இன்பங்களும் கிடைக்கும். நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், அழகான வீடு, அழகான உங்களுக்கு வாழ்க்கை துணை, இன்னும் எத்தனையோ சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்துணை பொக்கிசங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு கோள் நவக்கிரகங்களிலே சுக்கிரன் என்று சொன்னால் அது மிக அல்ல. அப்படிப்பட்ட சுக்கிரனை கஞ்சனூருக்கு சென்று நீங்கள் அங்கே அமருங்கள். வெள்ளிக்கிழமை செல்வது சிறப்பு அல்லது ஒரே நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி, சுக்கிர ஓரை வருகின்ற பொழுது அங்கே அமர்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கே அமர்ந்து, நான் பொருளாதாரத்திலே கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு போதிய அளவு பணம் இல்லை, பொருளாதார வசதி எனக்கு தேவைப்படுகிறது என்று எண்ணிக்கொண்டே இருங்கள். அங்கே 1 மணி நேரம் பொருளாதாரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வேண்டி அங்கே அமர்ந்து விட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் படிப்படியாக உயரத் தொடங்கும். இது ஒரு முறை சென்றாலே ஒரு மாற்றம் ஏற்படும். வருடம் ஒரு முறை சென்று கொண்டே இருந்தால் இன்னும் சிறப்பான மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லி, அடுத்தபடியாக நீதியையும் நேர்மையையும் ஒரு மனிதன் பின்பற்றினால் எந்த விதமான துன்பங்களிலும் அவன் தப்பித்து விடலாம். அப்ப நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய ஆற்றலையும் அந்த அதிகாரத்தையும் அந்த எண்ணங்களையும் தோற்றுவிப்பதாக சனி பகவான் விளங்குவார். எனவே சனியினுடைய ஆற்றல், சனி பகவானுடைய ஆற்றல் என்று சொன்னாலே அவர்களுக்கு நீதிமான் என்று சொல்வார்கள். எனவே நீதிமானாக விளங்குபவர்கள். ஒரு நீதித்துறையிலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சனி பகவானுடைய ஆற்றலுக்கு வன்மை கொண்டு விளங்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சரி, நீதிபதிகளும் சரி. அப்ப இந்த குருவும் சனியும் உங்களுக்கு துணை புரிவார்கள். எனவே சனி என்று சொன்னால் நீதிமான் என்று பெயர் கொண்டவர். நீங்கள் நீதி தவறி நடக்கின்ற பொழுது உங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஒரு தண்டனை வழங்குவார். சின்ன சின்ன தண்டனைகளாக இருக்கும். நீங்கள் அதை உங்களை திருத்துவதற்காக, பண்படுத்துவதற்காக சனி பகவானால் வழங்கப்படுகிற தண்டனைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அள்ளி வழங்குவார். சனி பகவான் உங்களுக்கு நீதியும் நேர்மையும் கடைபிடிப்பவர்களுக்கு முதல் ஆளாக கை கொடுப்பவர் சனி பகவான். எனவே அற்புதமான குணங்களையும் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிப்பவர்களுக்கு சனி பகவான் எந்த காலத்திலும் தொல்லைகள் ஏற்படாது. அவர் 7.5 சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம், கட்டச்சனியாக இருக்கலாம். எந்த காலகட்டங்களிலும் நீதி தவறாதவர்களுக்கு அவர் கண்டிப்பாக துன்பங்களை தரமாட்டார். மாறாக நீதிக்கு புறம்பாக செயல்படுபவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரம் செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் கடும் தண்டனை கொடுத்து அவர்களை திருத்த வைப்பார். அவர்களை பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சனி பகவானுக்கு இல்லை. சனி பகவான் மட்டும் ஒரு மனிதனை திருத்தி விட்டார், அவர் காலத்திற்கும் நல்ல நேர்மையாளராக இருந்துவிட்டுத்தான் இந்த சமுதாயத்திலே ஏதாவது நன்மை செய்து விட்டுத்தான் செல்வார். அப்படிப்பட்ட ஒரு நீதியும் நேர்மையும் புகட்டி விடுவார் சனி பகவான். அற்புதமான ஆற்றல் கொண்ட சனி பகவான் அங்கே பாண்டிச்சேரியிலே காரைக்கால் அருகிலே இருக்கக்கூடிய திருநள்ளாறு, இந்த திருநள்ளாறு ஸ்தலம் தான் அங்கே சனியினுடைய ஆற்றலை அங்கே அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிறது. அங்கே சென்று வருபவர்களுக்கு துன்பங்கள் குறைகிறது, இன்பங்கள் கூடுகிறது, பொருளாதார வளம் கூடுகிறது. தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வலுப்பெறுகிறார். எனவே தொழில் ஸ்தானம் பலம் பெறுகிறது.
அப்போ நீங்க அங்கே தொழில் சென்று நியாயமான முறையிலே நீங்கள் ஆசைப்பட்டு முயற்சி செய்து முன்னேறுபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக சனி பகவான் இருப்பார். எனவே திருநள்ளாருக்கும் நீங்கள் இந்த வரிசை அடிப்படையிலே சென்று விட்டு அங்கு அவரை வணங்கி அங்கே நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு இறுதியாக அந்த 9 நவகிரகங்களில் 7 நவகிரக கோள்கள் முடிந்து அடுத்தபடியாக ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 8வது கிரகமாக நாம் எடுத்துக்கொள்கின்ற கோள் தான் ராகு. இந்த ராகு பகவான் சுகபோகங்களையும் பெரிய பெரிய ஆசைகளையும் மிகப்பெரிய செல்வங்களையும் கோடிகளையும் கொட்டி இழுக்கக்கூடிய ஆற்றல் என்று சொன்னால் அது ராகு பகவான். நிழல் கிரகங்களிலே இந்த நிழல் கிரகங்களுக்கு தான் அத்தனை கோள்களையும் மறைக்கக்கூடிய தன்மை உண்டு. சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. எனவே மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட ராகு பகவான். நிழல் கிரகம் தானே என்று ஷேடோ பிளானட் என்று விட்டுவிட முடியாது. அத்தனை இந்த சூரிய பகவானையும் விளக்கக்கூடிய சக்தி என்று சொன்னால் நினைத்து பாருங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட இந்த ராகு பகவானுடைய அருள் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கும்பகோணம் அருகில் இருக்கிற திருநாகேஸ்வரம் என்கின்ற ஆலயத்திலே அங்கே மிகச் சிறப்பாக அதனுடைய ஆற்றல் ஈர்க்கப்படுகிறது. அங்கே பாலாபிஷேகம் நடைபெறுகிறது ராகு கால வேளையிலே. அந்த வேளையிலே நீங்கள் கலந்து கொண்டு அந்த ஆலயத்திலே சொல்லக்கூடிய முறைகளை கடைபிடித்து ராகு பகவானுடைய ஆற்றலை பெற்றால் மிகப்பெரிய போகத்தை நீங்கள் அடைவீர்கள், மிகப்பெரிய செல்வந்தத்தை நீங்கள் அடைவீர்கள். அந்த ராகுனுடைய ஆற்றல் அதிகமாக இருந்தால்தான் நீங்கள் ஒரு பிரகாசிக்க முடியும். இந்த சுக்கிரனோடு ராகு சேர்பவர்கள் தான் திரைத்துறையிலே பிரகாசிப்பார்கள். அதே போல பொதுவாகவே மக்கள் மத்தியிலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ராகு பகவானை வழங்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆற்றலை வழங்குவதிலே சிறப்பாக இருந்தாலும் சரி, குறைவாக ஆற்றலை வழங்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் இங்கே சென்று நீங்கள் சமன் செய்து கொள்ள வேண்டும். அப்ப சமன் செய்கின்ற பொழுது இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைந்தும் சமன் செய்து அருமையான யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். எனவே வருடம் ஒரு முறை தவறாமல் நீங்கள் திருநாகேஸ்வரம் என்கின்ற ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். இறுதியாக அந்த நவகிரக கோளிலே ராகு நிழல் கிரகங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த கோளாக கருதப்படுவது கேது பகவான். எப்படி ராகுவோ அதை போல கேதுவும் மிக சக்தி வாய்ந்த ஒரு கோள். இங்கே ராகு பகவான் கூட பொருளாதாரத்தை அள்ளி வழங்குவார், மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார். கேது நீங்கள் தவறு செய்தீர்கள், கேது பகவானுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஞானத்திலே அவர் மிகப்பெரிய ஒரு செயலை செய்து, ஞானம் என்று சொன்னால் அறிவாற்றல் சிந்தனை திறனிலே அவர் குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளி விடுவார். கேதுவை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான சக்தியை கொண்டவர். அவர் ஞான நிலைக்கு சொந்தக்காரர்களாக, உண்மையிலேயே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களை உருவாக்குவர்களாக, நல்ல ஆன்மீகவாதிகளை உருவாக்குவர்களுக்கு கேதுவால் நல்ல நன்மைகள் கிடைக்கும். போலித்தனமான ஆன்மீகம் கொண்டவர்கள், குறுக்கு வழியிலே செல்பவர்களுக்கெல்லாம் கேது கடுமையான தண்டனைகள் கொடுப்பார். அவருடைய திசை 7 ஆண்டுகள் சிறிய திசையாக வருகிறது. ஆனால் கேது ராகவை விட உயர்ந்த பவர் கொண்ட ஒரு கிரகம். மோசம் செய்வதிலே உங்களுக்கு தண்டனை வழங்குவதிலே கேதுவை போல யாரும் இல்லை. அதான் கேதுவை போல கெடுப்பார் இல்லை, ராகவை போல கொடுப்பார் இல்லை. கேதுவை போல கெடுப்பார் இல்லை என்று சொன்னால் தண்டனை கொடுப்பதிலே அவர் மிகவும் சனி பகவானை விட சற்று பவர் அதிகமாக இருக்கும். எனவே கேது உங்கள் ஜாதகத்திலே தோஷம் ஏற்படுத்தினால், உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் ஏற்படும் என்று சொன்னால், ஜாதகத்திலே கேது பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், நீங்கள் நிச்சயமாக கீழப்பெரும்பள்ளம் என்று சொல்லக்கூடிய ஆலயம், கும்பகோணம் அருகிலே கூட கீழப்பெரும்பள்ளம் என்று சொல்லக்கூடிய ஆலயம் தான் கேது பகவானுடைய ஆலயம். அங்குதான் கேது பகவானுடைய ஆற்றல் குவிந்து கிடக்கிறது. நீங்கள் அங்கே சென்று வருடம் ஒரு முறை தவறாமல் நீங்கள் வணங்கிவிட்டு அங்கே தீபங்கள் ஏற்றிவிட்டு 7 தீபங்கள் ஏற்றி வைத்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால், அங்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் தவ நிலையில் இருந்து விட்டு வந்தால் கேது பகவான் எந்த நிலையில் ஜாதகத்தில்தான் உங்களுக்கு அருளை கொடுக்காமல் தவற மாட்டார், நல்வழிப்படுத்துவார். உங்களுடைய ஜாதகத்திலே மோசமான விளைவுகள் உங்களை தப்பிக்க வைப்பார், எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட அந்த கேது பகவானுடைய அருள்தான் ஒரு மனிதனை செம்மைப்படுத்தும்.